ஒலிம்பிக் ஹாக்கி ஆடவர் போட்டியில் ஸ்பெயின் அணியை வீழ்த்தியது இந்திய ஹாக்கி அணி. இந்திய ஹாக்கி அணி வெண்கலம் வென்றது. ஸ்பெயின் அணியை வீழ்த்தியது இந்திய ஹாக்கி அணி. ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்கு மேலும் ஒரு பதக்கம் கிடைத்துள்ளது. ஒலிம்பிக் ஹாக்கி ஆடவர் போட்டியில் ஸ்பெயின் அணியை வீழ்த்தியது இந்திய ஹாக்கி அணி. செய்தியாளர் மகேந்திரன் இணைப்பில் இருக்கிறார். மகேந்திரன், வணக்கம். ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்கு மேலும் ஒரு பதக்கம் கிடைத்துள்ளது, விவரங்களை சொல்லுங்க. பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் இந்தியாவுக்கு மேலும் ஒரு பதக்கம் கிடைத்திருக்கிறது. 4வது வெண்கல பதக்கம் கிடைத்திருக்கிறது. பாரிஸ் ஒலிம்பிக் ஹாக்கி போட்டியில் வெண்கலம் வென்று இந்தியா மேலும் ஒரு பதக்கத்தை கைப்பற்றியிருக்கிறது. குறிப்பாக ஸ்பெயினுக்கு எதிரான போட்டியில் 2-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று வெண்கல பதக்கத்தை தக்க வைத்திருக்கிறது இந்தியா. ஏனென்றால் கடந்த டோக்கியோ ஒலிம்பிக்கிலும் வெண்கல பதக்கம் வென்றிருந்தது. தற்பொழுது மீண்டும் இந்த வெண்கல பதக்கத்திற்கான போட்டியில் ஸ்பெயினை எதிர்கொண்ட நிலையில் 2-1 என்ற கோல் கணக்கில் பரபரப்பாக சென்ற ஆட்டத்தில் வெற்றி பெற்று வெண்கல பதக்கத்தை தக்க வைத்திருக்கிறது. ஒலிம்பிக் வரலாற்றில் ஹாக்கி போட்டியில் 2வது வெண்கல பதக்கத்தை இந்தியா வென்றிருக்கிறது. முன்னதாக டோக்கியோ ஒலிம்பிக்கில் வெண்கலம் வென்ற நிலையில் தற்பொழுது தொடர்ந்து 2வது முறையாக வெண்கல பதக்கத்தை வென்றிருக்கிறது. குறிப்பாக ஒலிம்பிக் தொடரை பொறுத்தவரை ஹாக்கியில் இந்திய அணி சிறந்து விளங்கியிருக்கிறது. இன்றைய ஆட்டத்தை பொறுத்தவரை 4 குவார்டர் சுற்றுகளிலுமே இந்தியா சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தது. முதல் சுற்றில் ஒரு கோலை ஸ்பெயின் அடித்து முன்னிலையில் இருந்தாலும் 2வது சுற்றில் கிடைத்த பெனால்டி கார்னர் வாய்ப்பை இந்திய கேப்டன் ஹர்மன்பிரீத் சிங் சிறப்பாக பயன்படுத்தி அதை கோலாக மாற்றியிருந்தார். அதே போன்று 3வது குவார்டர் சுற்றிலும் இந்தியாவுக்கு ஒரு பெனால்டி கார்னர் வாய்ப்பு கிடைத்திருந்தது. அதனையும் கோலாக மாற்றி 2 கோல்களை எடுத்து இந்திய அணி 3வது சுற்றில் இருந்தே முன்னணியில் இருந்தது. 4வது சுற்றில் ஒரு கோல் எடுத்து சமன் செய்யலாம் என்ற சூழ்நிலையில் ஸ்பெயின் தீவிரமாக விளையாடிய சூழ்நிலையில் 4வது சுற்றில் எந்த ஒரு கோலையும் ஸ்பெயின் எடுக்காததால் இந்திய அணி 2-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் இந்தியாவுக்கு 4வது பதக்கத்தை பெற்று தந்திருக்கிறது. 4வது பதக்கமும் வெண்கல பதக்கமாக கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே ஒலிம்பிக் தொடரில் இந்தியா துப்பாக்கிச் சுடுதலில் 3 வெண்கல பதக்கங்களை வென்றிருந்தது. இந்த முறை 4வது வெண்கல பதக்கம் ஹாக்கி போட்டியில் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக இந்த ஹாக்கியில் ஒலிம்பிக் வரலாற்றில் 1980 வரை 8 தங்க பதக்கங்களை வென்றுள்ள இந்தியா 41 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த டோக்கியோ ஒலிம்பிக் தொடரில் வெண்கல பதக்கம் வென்றிருந்தது. இந்த சூழ்நிலையில் தற்பொழுதும் இந்த பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் தங்கப்பதக்கத்தை நோக்கி விளையாடி இருந்தாலும் அரையிறுதியில் ஜெர்மனியிடம் வீழ்ந்த காரணத்தினால் வெண்கல பதக்கத்திற்கான போட்டியில் பங்கேற்க வேண்டிய சூழ்நிலையானது இந்தியாவுக்கு ஏற்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது வெண்கல பதக்கத்திற்கான போட்டியில் ஸ்பெயினை எதிர்கொண்டு 2-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று இந்திய அணி 4வது பதக்கத்தை பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் இந்தியாவுக்கு பெற்று தந்திருக்கிறது. 4வது பதக்கமும் வெண்கல பதக்கமாக இந்தியாவுக்கு கிடைத்திருக்கிறது. காலிறுதியில் இங்கிலாந்தை வீழ்த்தி அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியிருந்த நிலையில் அரையிறுதி சுற்றில் ஜெர்மனியிடம் 3-1 என்ற கோல் கணக்கில் தோல்வியடைந்து தங்கப்பதக்கத்திற்கான வாய்ப்பை இழந்த சூழலில் வெண்கல பதக்கத்திற்கான போட்டியில் ஸ்பெயினை வெற்றி பெற்று 4வது பதக்கமாக வெண்கல பதக்கத்தை இந்திய ஹாக்கி அணி பெற்றிருக்கிறது. ஒலிம்பிக் ஹாக்கி ஆடவர் போட்டியில் ஸ்பெயின் அணியை வீழ்த்தியது இந்திய ஹாக்கி அணி. வெண்கல பதக்கத்திற்கான போட்டியில் ஸ்பெயின் அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது. 2-1 என்ற கோல் கணக்கில் இந்திய ஹாக்கி அணி வெற்றி பெற்று வெண்கலத்தை கைப்பற்றியது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இதுவரை இந்தியாவுக்கு 4 வெண்கல பதக்கங்கள் கிடைத்துள்ளன. வெண்கல பதக்கத்துடன் ஓய்வு பெற்றார் இந்திய ஹாக்கி அணி கோல் கீப்பர் ஸ்ரீஜேஸ். டோக்கியோ ஒலிம்பிக்கில் வெண்கலம் வென்ற நிலையில் தொடர்ந்து 2வது முறையாக வெண்கலம் கிடைத்துள்ளது. கேப்டன் ஹர்மன்பிரீத் 2 கோல்கள் அடித்து இந்திய அணியின் வெற்றிக்கு வழிவகுத்தார். ஒலிம்பிக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் ஸ்பெயின் அணியை வீழ்த்தியது இந்திய ஹாக்கி அணி.